தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழப்பு குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தாவேகா மாநாட்டில் நடந்தது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இது அதிகாரிகள் மற்றும் அரசோட அலட்சிய போக்கு கூட காரணமாக இருந்திருக்கு. இனி வரும் காலங்களில் இதுமாரி கொடுமையான சம்பவம் நடக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த கட்சி பாகுபாடின்றி எந்த மாநாடு நடந்தாலும் அரசு பாதுகாப்பை சரிவர செய்யணுங்கிறது தான் மக்களோட. கரூர் ஒரு நடிகரை நம்பி இவ்வளோ கூட்டம் போனது ஒரு மிகப்பெரிய தவறு. அப்படியே கூட்டம் போயிருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தலும் அந்த கட்சிக்காரங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குது. வரும் காலங்களில் இதுமாரி ரோடு ஷோ கொடுக்குறத தயவு செய்து காவல்துறை அனுமதி தரக்கூடாது. மேடை போட்டு பேசுகிற மாதிரி காவல்துறை அனுமதி கொடுத்துருந்தால் அந்த 40 பேர் உயிரிழப்பை தடுத்திருக்கலாம். 40 பேருக்கும் ஆடுதுறை ஆட்டோ சங்கம் சார்பாக கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிறோம். விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 40 உயிர் பலியாக இருக்குது. ரொம்ப வருந்தத்தக்க நிகழ்ச்சியாக இருக்குது. இது முழு பொறுப்பு, முழு காரணம் தமிழ்நாடு அரசு தான் ஏற்றுக்கணும். காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இதே ஆளுங்கட்சி ஒரு கூட்டம் நடந்ததுன்னா, ஒரு சின்ன கூட்டம் நடந்ததுன்னா கூட அத்தனை காவல்துறைகளும் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற கட்சியினரை அவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும். அவங்களுக்கு அரசாங்க கைக்கூலியாக இருக்காங்க. இன்றைக்கி காவல்துறைகள் அரசாங்க கைக்கூலியாக போயிட்டாங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இதுபோல் இது வரைக்கும் எங்கேயுமே நடந்ததில்லை. ரொம்ப துயர சம்பவம் தான் இது கண்டிப்பாக இது வருத்தப்பட வேண்டியது. இது மக்கள் தான் கொஞ்சம் அவேர்னஸாக எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டம் அப்படிங்கிற போது அந்த இடத்துல நம்ம போகலாமா வேணாமான்னு முதல்ல மக்கள் யோசிக்கணும். அது அங்கே என்ன நம்ம சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம தான் சிந்திக்கணும். குழந்தைங்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பெரியவங்க போயிருக்காங்க. ஒரு இட வசதி பார்க்கணும். இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் மக்கள் பார்க்கணும். இந்த இடத்துல போனோம்னா நமக்கு ஒரு சேஃப் ஜோனா அப்படின்னு பார்த்துட்டு மக்கள் போயிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம காவல்துறை அதுக்கு முன்னே சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பேர் தான் வரணும், இவ்வளோ பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அலட்சியமாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இதை ஒருத்தர் மேலே பழி போடுறதை விட இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். ஏன் ஒருத்தரவே கார்னர் பண்ணணுன்றது தப்பான விஷயம். முன்னேற்பாடுகள் மக்கள் அவர் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வரதுனால கண்டிப்பாக அவரை பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. பக்கத்தில் இருக்கிறா அப்படின்ற போது நானே கூட ஒரு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆசை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ கூட்டங்கள் அதிகமாக வரும். கண்டிப்பாகவே கூட்டம் வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கிற போது கண்டிப்பாக மக்கள் பெருமளவு சேர்ற மாதிரி ஒரு இடமா இருக்கணும். அந்த மாதிரி இடம் கொஞ்சம் அரசாங்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ அரசாங்கம் அவருக்கு குறுகிய இடத்த கொடுத்துட்டு அவர் மேலே பழி சுமத்துறதும் ரொம்ப ஒரு வருத்தம் அளிக்குது. மக்கள் இவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது கட்சி தலைமைக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இப்போ இங்கே போனோம்னா இவ்வளோ பேர் வருவாங்க செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைமையை அது தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்பாடு அங்கே செஞ்சுருக்கணும். ஒரு டீம் வச்சுருப்பாங்க. இப்போது மாவட்ட அளவில் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள்லாம் வச்சுருப்பாங்க. மக்கள் வந்தால் என்ன அவங்களுக்கு சேஃப் ஜோன் பண்ணணும், என்னென்னலாம் அவங்களுக்கு கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அது அவங்க செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக அதை பாதுகாக்கலை. அப்போது எல்லாருமே வராங்க, எல்லாருமே போகிறாங்க அப்படிங்கிற போது இப்போ பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். கரூரில் நடந்த துயரமான சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆன்மாவும் எவ்வளவு துடித்து இறந்திருக்கும் என்பது நாங்களாம் நைட் தூங்க முடியவில்லை. 40 பேருன்றது ஒரு சாதாரணமான இல்லை. ஒவ்வொரு சின்ன குழந்தைகள், பெண்கள், பொதுமக்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ துடித்து இறந்திருப்பார்கள். அதுக்கு காரணம் அரசும் காரணம். ஏன்னா அந்த குறுகலான இடத்தை தேர்வு செய்து கொடுத்துடக்கூடாது. வெளியில் ஒரு அவுட்டர் பிளேஸில் ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா அது மாதிரி கொடுத்து அங்கே நடத்திக்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு குறுகலான 4 ரோடில் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்ததுக்கு மிக தவறான இது. அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவர்களும் அந்த இடத்தை கண்காணித்து குழந்தைகளை சாதாரணமாக ஒரு ரஷ்யன் குழந்தை, பெண்களை அவங்க இதெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதை தவிர்த்திருக்கும். அதே மாதிரி அவர் விஜய் காலையில் அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. காலையில் 8 மணிக்கு, அவர் மதியம் 2 மணிக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி கரூரில் மதியம் வர வேண்டியது நைட்டு 7 மணிக்கு வந்திருக்காரு. இது மாதிரி இப்போ தலைவர்களும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு ரசிகனை மதிக்க வேண்டும். அந்த உண்டான டைமிங்கில் இது பண்ணி முடிச்சிடணும். இது மாதிரி காக்க வச்சு அவனுங்களை குடி தண்ணீர், உணவு இல்லாமல் எல்லாம் மயங்கி விழுந்து அவர்கள் இறப்பது மிகவும் கவலையாக உள்ளது. கரூரில் நடந்த சம்பவம் மனதை ரொம்பவும் பாதித்தது. அதாவது இறந்தவர்கள் குடும்பத்திற்கும் இறந்தவர்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கிறேன்.
அந்த இடத்துல நடந்த சம்பவத்திற்கு டிகே வெற்றி இலக்கம் காரணமாக இருந்தாலும் அரசாங்கம் அதுக்கு உண்டான கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க வேண்டும். அதுபோல டிகே மாவட்ட செயலாளர் அணுகி இந்த இடத்தை தேர்வு செய்யும் போது மக்கள் இவ்வளவு பேர் வந்து போவாங்க, இவர்களுக்கு சரியான வசதி, குடிநீர், போக்குவரத்து வசதி இல்லாமல் செய்து கொடுத்திருக்க வேண்டும். அதை யார் அணுக வேண்டும்? போலீஸ் அதிகாரிகள் ஆய்வு செய்து அந்த இடத்தை ஒதுக்கினார்கள். அந்த அதிகாரிகள் செய்ய வேண்டும். அதற்கு அரசாங்கம் ஒரு பொறுப்பு. இதில் தவறு என்னவென்றால் மக்கள் அவர் விஜய் அவர்கள் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் யாரும் வர வேண்டாம் அப்படி என்றுதான் கூறியிருந்தார்கள். ஆனால் பொதுமக்களிடம் தவறு நிறைய இருக்கிறது. குழந்தைகளை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று இவர்களுடைய ஆர்வத்திலேயே மடிந்து விட்டார்கள். அது தவறு. அதுக்குண்டான வசதியும் செய்து கொடுக்க வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய கடமை. அவர்கள் அதில் சரியா அணுகி செய்யவில்லை. அதுதான் முக்கிய காரணம். அரசாங்கத்தில் 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் கொடுத்திருக்கிறேன் என்று முதல்வர் அறிவிக்கிறார். அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கட்சியில் எல்லாரும் உயிர் இழந்திருக்கிறார்கள். அவருடைய சொத்தை பறிமுதல் பண்ணி இறந்த குடும்பத்திற்கு 50 லட்சம் கூட கொடுக்கலாம். அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கட்சியின் கட்டமைப்புகள் சரியா இல்லாதனால அந்த இடத்துல அசம்பாவம் நேர்ந்திருக்கிறது. இதுக்கு அரசு அதிகாரிகளும் காரணம், கட்சி, அந்த தலைவர், மாவட்ட செயலாளர் அவர்களையே பொறுப்பேற்பார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் போலீஸ் தரப்பில் நாங்கள் கொடுத்தது சரியான இடம்தான், அவர்கள் தேர்வு செய்த பின்பு தான் நான் கொடுத்தேன் என்று சொல்கிறார்கள். அதுவும் தவறு. அவங்க ஆய்வு பண்ணியிருக்கணும். 10,000 பேர் வர இடத்துல 20,000 பேர் வராங்க அப்படின்னு சொன்னா காலையில இவர் வர வேண்டிய டைம் ஒன்று, ஆனா வந்து பேசக்கூடிய டைம் ஒன்று. 10 மணி நேரம் காத்திருக்கிறார்கள். உணவு, தண்ணி எதுவுமே இல்லை. எல்லோரும் கூட்ட நெரிச்சல், மூச்சு விடும் அளவிற்கு கூட அங்க நெரிச்சலா ஏற்பட்டதுனால அவங்க மயக்கம் இறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மென்மையா கண்டிக்கணும். 40 கிட்டத்தட்ட 40 உயிர்கள் இழந்திருக்கிறோம் நம்ம. இது எல்லாமே விலை மதிக்க முடியாத உயிர்கள். அதில் அவன் ஏழையா, பணக்காரனா, அல்லது வாய்ப்பு உள்ளவனா, அந்த மாதிரியான சிந்தனைக்கு வேலையே கிடையாது. உயிர் தான். அதனால் ஒரு குழந்தை இறந்த பெற்றோரை இழந்த குழந்தைகள், இப்படி எவ்வளவு விதமான கூக்குரல்கள், அழுகுரல்கள், இதை பார்க்குறப்பே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்ததுக்கு பிறகும் அந்த கட்சியை ஆரம்பித்து நான் எதிர்காலத்தில் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமும் இதுவரையிலும் என்ன இந்த மக்களை நமக்கு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டால் போருமா? என்ன நடந்திருக்கு, என்ன ஏன் பார்க்கக்கூடாதா? இதுக்கு ஜனங்களை பார்க்குறதுக்கு இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. பாதுகாப்போடு பார்த்து தான் ஆகணும் அந்த மக்களை. எத்தனையோ நிகழ்ச்சிகளை போனீங்களே, நீட்டு தேர்வுக்காக அந்த பொண்ணு வீட்டுக்கு போனீங்க. இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் நீங்கள் ஏற்கனவே போயிருக்கீங்களே, அதுமாதிரி பார்க்க வேண்டியது தானேங்க. நான் பார்க்கவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன், நான் வந்தால் கூட்டம் கூடுன்னு இது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இந்த அப்பாவி இறந்து போன அந்த குடும்பத்துக்கு நீங்கள் சொல்லாத ஆறுதலை வேறு யாருமே சொல்ல முடியாது. சொன்னீங்களோ அந்த ஆறுதல் சொல்ல வேண்டாமா? உங்களுக்காக தானே உயிரை விட்டாங்க. உங்களுக்காக தானே இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியே நடந்திருக்கு. ஒரு தலைவராக, அதுவும் ஒரு கட்சியினுடைய தலைவராக விஜய் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது நிச்சயமாக அது ரொம்ப வருந்தத்தக்கது. இதை மாற்றி அமைக்கிறது தான் இந்த நிகழ்ச்சியை விஜய் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாவது விழிப்புணர்வோட ஒரு அரசியல்வாதி போல் செயல்படுவாரா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது திமுகவோட அலட்சியக்காரனை தாங்க பார்க்குறாங்க. நான் ஏன்னா கரண்ட் வசதி இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி ஏரியாவில் இப்போ விஜய் நடத்திருக்கக்கூடாது. ஒரு சதி போல் இப்போ நடந்துருச்சு இந்த விஷயத்தை. ஏன்னா பாட்டில் உள்பட அவங்க பேர் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டன் டயத்தில் கள்ளக்குறிச்சியில் சாராய வியாபாரம் நடக்கிறப்போட ஸ்டாலின் வரல. இப்போ உடனே வந்திருக்காங்கன்னா என்ன நினச்சிட்டு வந்திருக்காங்க? இது அவங்களோட மெத்தனாக்கு போடுறது ரிப்போர்ட்லாம் வந்திருக்குது. அரசோட மெத்தனை போக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அரசு போதுமான பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே. கொடுக்கலீங்களே. கொடுத்துருந்தா இப்படி நடந்திருக்காதுங்களே. அதனால தான் இப்போ இவ்வளோ இது. இப்போ தாவேக மாநாட்டு தாவேக பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், மாநாடாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அரசு பாதுகாப்பு கொடுத்தாலும் போலீஸாரை கூட அவங்க அந்த தொண்டர்கள் அவங்கள எழுத்து பேசுகிறதும் அவங்கள அடிக்கிறதும் இப்படியே இல்லைங்க. கத்தியால் கூட கிழிச்சிருக்காங்களா? இப்போ கத்தியால் கூட கிழிச்சிருக்காங்களா? அதனால் டிவியில் பார்க்குறேன். அப்பா இப்போ கத்தியால் கழிச்சிருக்காங்க. கூட்டத்தில் தொண்டர்கள் கிழிக்க முடியுமா? இது திமுக சதி திட்டமாக தான் கொடிய பேனர் வேறு கட்டிக்கிட்டு உள்ளே போய் கிழிச்சிருக்காங்க. அப்பாவி மக்கள் தூக்கிட்டு வராங்க. தண்ணி கூட கிடைக்கல அந்த இடத்துல. இப்போ ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அரசியல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு ஏற்பாடுகள் தண்ணி இந்த மாதிரி அடிப்படை அது கட்சிதாரங்க செய்யணும். அது அலட்சிய போக்கு தான். அது விஜயோட அலட்சிய போக்கு தான். அது 12 மணிக்கு வரட்டும், நைட்டு 7 மணி வரைக்கும் அது அலட்சிய போக்கு தான். விஜயோட அலட்சிய போக்கும் உண்டு.